முருகனை நம்ம கும்பிடுவோம். என்னையா கும்பிடல? எப்படி வேணாலும் கும்பிடுவோம். சீர்காழி கும்பிடாத கும்பிடாயா முருகன்? அப்படியே கதறி உருகுவார்ல. எப்படி உருவாரு சீர்காழி? தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று விந்தை புரிந்தாய், குருவாகி எனக்கு நல்லி செய்தந்தாய். ஆஹா, ஞான குருவாகி எனக்கு நல்லி செய்தந்தாய். திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய். நாயேனாலும் நல்லவனாக்க, நாயேனாலும் நல்லவனாக்க, ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய். இந்த பாட்டை சாமிநாதனுக்கு பாடணும்டா. ஆஹா, ஆயேனை நாளும் நல்லவனாக்க. அதாங்க முருகா, அருளக்கூடு முருகா. முருகா, அடே அப்பா, என்னென்ன நம்ம பாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க முருகனை. குச்சி கொளுத்தி பயிலுக்கு படுத்துற பாடு. அடே அப்பா, அவங்க முருகனை நமக்கு நம்ம பாட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னங்க போய் சர்வேக்கல்ல போய் தான் தீப ஏற்றணும் நீதிபதி சொல்றாருன்னா எல்லாமே சைகையில முடிச்சிடுறீ. எப்படி இந்த சுவாமி மலையில இருக்காருல முருகன், சுவாமி மலையில அந்த முருகனுக்கு வரலாறு என்ன வரலாறு? அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா முருகன் அப்பனுக்கே பாடம் சொன்னவன். உங்க தாத்தன் போங்கடா, உங்களுக்கு சொல்ல மாட்டானா பாடம்? சொல்ல மாட்டானா பாடம்? முருகனையே சொல்லிடுவான். ஆமா, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுவாமி மலை. ஓஹோ, இப்ப திருப்பரங்குன்றம் இந்த சுவாமிநாதனுக்கு பாடம் சொல்ல போகுது. அதுதான் சுவாமிநாதனுக்கு பாடம் சொல்ல போகுது. இந்த சுவாமிநாதனுக்கு பாடம் சொல்ல போகுது. ஆமா, அவரு நீதிபதி அண்ணே. அவரு நீதிபதி, அவரு பட்டையும் குட்டையும் போட்டுருக்காரு, பூசாரி மாதிரி இருக்காப்புல. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்தவர அயோத்தியிலேயே தோத்து போயிட்டாங்களா? அது என்ன காரணம்? ஒரே காரணம் தான். என்ன காரணம்? அயோத்தியில தோத்ததுக்கு ஒரே காரணம் தான். என்ன? பகல்ல இவங்க ஓட்டு கேட்டு போயிருக்காங்க. சரி, ராத்திரி ராமர் வீடு வீடா போயிருக்காரு. காப்பாத்துக்கடா, வச்சு செஞ்சா கூட பிரச்சனை இல்லை, நீ செஞ்சு வைக்கிறாங்க. ஐயோ, இப்ப நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, நம்ம வெங்கடேசன் போய் அங்க போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இல்ல. ஆமா, அங்க திருப்பரங்குன்றத்துல முருகன் நைட்டு கிளம்பி இருப்பாரு. நேரம் கிளம்பி இருப்பாரு. ஐயோ வந்துட்டாங்க அப்பா. அம்மா அப்படின்ட்டு அப்படி இருக்கிற ஒரு ஊர்ல அம்மா, இந்த தமிழ்நாட்டுல உங்க ஆட்டம் பலிக்காது. கலவரம் பண்றது எங்க ஆட்டம் வேற. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கும் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கும் வணக்கம். ஒரு வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. காட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேய்க்கு வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேய்க்கு வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேய்க்கு வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான், மாயவரம் நானும் வாரேன் போவோமா மச்சான். மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் பாப்போமா. மாலை போட்ட ஆட்டம் பார்க்க நீ கூட இருந்தா மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. இந்த மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. காட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேய்க்கு நாட்டுக்கு தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேய்க்கு வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேய்க்கு வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் 4 வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா. ஒப்பாடுது மனிதன் என்ன போர்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது, நான் கண்ட மிருகமாடா. அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. நீயும் நானும் ஒண்ணு ஒண்ணு நசந்தா மனசுல எண்ணு. பொய்யையும் புரட்டையும் கொன்னு இந்த பூமிய புதுசா பண்ணு. சொன்னதை சொன்னதை சொல்லவா, சொல்லாமொழி என் வழி செல்லவா. அட ஒன்னத்தான் நம்புறேன் நல்லவா, உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா.
காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும் ஆமா, காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும் எங்கள் பாட்டுக்கு கைத்தட்டிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உன்னுடைய இசை வெள்ளத்துல மூழ்கிட்டாங்கண்ணே. அற்புதமாக பாடினாய், அழகாக பாடினாய். உன்னுடைய இசையை கேட்டு தஞ்சாவூரே திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர்ல 2 விஷயம் இருக்குடா. என்ன விஷயம்? பக்கத்துல திருவையாறுல வருஷம் தொடை தட்டுறது இருக்கு. அப்புறம் எங்க அக்கா அடிச்சல தேன்மொழி அக்கா, இந்த ஆட்டமும் உண்டு. ஆமா, தேன்மொழி அக்கா கிட்ட நம்ம பிரளய நாடகம் வஞ்சியர் காண்ட நாடகம் இங்க தயாரிக்கல. அந்த அக்கா எனக்கு நான் கரகம் சொல்லி கொடுத்துச்சு. என் மண்டையில கரகம் நின்றுச்சு. தொப்பியை கழட்டினா தான் தெரியும் இந்த மண்டையில கரகம் நின்றுச்சு. ஆமா, கரகம் நின்றுச்சு. பரவாயில்ல, நீ பார்க்கும் போது அமித்ஷா மாதிரியே இருக்கிற அண்ணே. இங்க பாரு, அதுக்கு நான் கொஞ்சம் உயரம்ல இருந்து அது வேற இருக்கட்டும். இப்ப எல்லாம் எதையும் ஞாபகப்படுத்தாத. வேண்டாம், நம்ம வந்து அரசியல் பேசப்பட. பொதுச் செயலாளர் பேர் என்ன? பொதுச் செயலாளர் பேரு ஆதவந்தி செண்டியா. அவர் பேர் என்ன தெரியுமா? எல்லாம் வருமுன் காப்போம் திட்டத்துல பேரை மாத்திட்டாரு. அவர் பேர் ரவிச்சந்திரன். ரவின்னா யார் காரி துப்பாங்க தமிழ்நாட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா ஆமா, அது ஒரு ரவி. அது ஆளுநர்னா ஆளுநரி, அது ஒரு நரி. சரி விடு, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு. நல்லா பாடின அண்ணே, அற்புதமா பாடினாய், மிக சிறப்பாக பாடினாய். என்ன பாடினாய்? ஏதோ வந்ததை பாடின. நமக்கு என்ன என்ன எனக்கு இப்ப எப்படி தோணுதுன்னா, என்ன தோணுது? அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. என் பேரே பழனிசாமி தான் முதல்ல வச்சாங்க. எங்க வாத்தியார் தான் செந்தில் குமார்னு மாத்தி விட்டாரு. ஏன் தெரியுமில்ல, எப்படியாவது ஒரு எடப்பாடி வந்தாலும் வந்துருவாருன்னு என் வாத்தியார் அன்னைக்கே மாத்தி. பேருகளை பாருங்க, நம்ம எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. என்ன மாட்டிருக்கோம் அதுல பாருங்க, அது முருகனுக்கே பாட்டு இருக்கு. முருகன் தாமரை மலர்கள் 6, அதில் தவண்டன குழந்தைகள் 6. ஓஹோ, தாமரை மலர்கள் 6, அதில் தவண்டன குழந்தைகள் 6. 6 குழந்தைகளா? இந்த 6 குழந்தைக்கு இன்னைக்கு போராட்டம் பண்ண எவனுமே புட்டி போல கொடுத்துருக்க மாட்டான். ஏய், அந்த முருகன் வேற. அது நம்ம முருகன், அது நம்ம முருகன். நம்ம முருகன் இவங்க சொல்ற கதையில வர்ற முருகன் இல்ல. முருகன் கிடையாது, புராணத்துல வர்ற முருகன் இல்ல. ஓஹோ, அது வேல்பாரியில வர்ற முருகன். லவ்னா லவ், அவ்வளவு லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச வேல்பாரியில வர்ற முருகன். யார் முருகனா? முருகன் லவ் பண்ணாப்லையா? எதடா ஊரா அதானடா நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணா, வள்ளிதரமான நாடகம் நடத்துறாங்க. ஒரு நாடகமும் தெய்வான நாடகமும் நடத்தவே இல்லையே. தெய்வான திருமணமும் நடத்தல, வள்ளிதர திருமணம் நடத்திருக்காங்க. அது திருமணமே நடக்கல, அப்புறம் எப்படி திருமணம் நடத்த முடியும்? அப்ப தெய்வான இவங்க என்ன செஞ்சு விட்டாங்க? அது ஏற்பாடு. மைக்ல சொல்லக்கூடாது, அப்புறம் கட்சிக்காரலாம் இருக்காங்க, நம்ம நடைக்கு எடுத்துருவாங்க. அது வேற. அது வேற. இந்த தெய்வானை எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா இருடா. தெய்வானை முருகனுக்கு வாடா, தெய்வான பாவம் ஏன்டா விடுறா. அப்ப தெய்வானை ஐயோ நான் போறப்பா. ஏற்பாடு விடுப்பா. இப்ப அவங்க என்ன பண்ணி விட்டாங்க? சரி, நமக்கு அதுக்கு ஊர் கொம்பு. ஏய், இப்ப இருக்க நீதிபதி எல்லாம் செய்கைக்கு அர்த்தம் கண்டுபிடிப்பாங்கடா. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எங்க மேல கேஸே போட முடியாது. இந்த நிகழ்ச்சி யார் தலைமையா அவங்க மேலதான் கேஸ் போட முடியும். எங்க மேல கேஸே போட முடியாது. யாரு தலைமையேற்றது? யார் தலைமையேற்றது? இந்த கலைமலைக்கு யார் அடையமா கலப்பரம் மேலதான் 7 கேஸ் ஒரு நாளைக்கு. முருகன், நம்ம முருகன் எப்படிப்பட்ட முருகன்? முருகனுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது டெய்லி வள்ளி திருமணம் நாடகம் நடக்குது. நம்ம ஊர்ல நடக்குது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை. இப்ப மதிப்பூர் தலைவர் சொன்னார்ல, ஆமா, பக்தியோட எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? இந்த பக்கம் பூரா வள்ளி திருமணம் நாடகம் தான். ஆமா, எப்படி நடக்கும்? நாரதர் வருவாரு. நாரதர் யாரு? அவரு மகாமுனி.
மகாமுனியா மகா சனியா? அது அப்புறம் பாத்துக்குவோம். சரி, நாரதர் வருவாப்ல. அப்ப கோமாளி பாடுவாரு. கோமாளி யாரு? நம்ம ஆளு. நம்ம ஆளு. கோமாளி நம்ம ஆளு. ஓஹோ, அவர் பாடுவாரு. எப்படி பாடுவாரு? மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா, மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா, சாமியாரையா, சாமியாரையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்டையில கொண்டே கிண்டே போட்டு வந்தாங்கன்னா நம்ம ஆளு இல்லைன்னு அர்த்தம். அப்ப இப்பவும் கேக்குறேன். அப்ப அவங்க நம்ம ஆளு இல்லையா? கேக்குறேன். சரி விடு. இது ஒரு நிகழ்ச்சி தனியா நடத்துறாங்க. அப்ப தெய்வானை வந்து ஐய நாரதர் வருவாரு. வரும்போது நம்ம கோமாளிக்கு அப்புறம் மண்டை மேல கொண்ட போட்டு சாமி அரணுக்கு நாரதர் வந்து என்ன பண்ணுவார்? கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அது அவர் லவ் பண்ணது. அவரு சரி. முருகனுக்கு நமக்கு எப்படி எப்படிப்பட்ட ஆளு? 3 மணிக்கு முருகன் வருவாரு. 3 மணிக்கு ஒரு ஓப்பலை, விடிய காலம் 3 மணிக்கு ஒரு ஓப்பலை. ஆமா. அது உள்ள இருந்து பாடுவாரு. ஆமா, உள்ள இருந்து ஸ்கிரீன் உள்ள இருந்து மைக் செட் பாடுவார். எப்படி பாடுவாங்க? சம்போ மக தேவா இப்ப பாட்டு பாடணும்னா நான் எங்க தாத்தா நாடகம் கூட்டி போவாரு. நல்லா தூங்கிட்டு இருப்பேன். ஓஹோ, டேய் எந்திரா எந்திரா, முருகன் வர்றாரு, முருகன் வர்றாரு. எந்திரிச்சு கும்பிடணும். முருகனை கும்பிடுவோம். முருகனுக்கு இருக்க உறவை பாருங்க. எப்படி நம்ம போட்ட உறவு? வேஷம் போட்டு முருகன் வந்தாலும் எந்திரிச்சு கும்பிட செய்வாங்க. கும்பிடுவான். இப்ப ஸ்கிரீனை தூக்கிடுவாங்க. ஸ்கிரீனை தூக்குவாங்க. ஸ்கிரீனை தூக்குறோனே வேலோடு நிப்பார். திருச்செந்தூர்ல மட்டும் இருக்காது வேலு. அது திருடிட்டாங்க. அது ஒரு கலைஞர் வசனத்துல ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்? பாலைவன ரோஜாக்கள்னு. அதுல எஸ்.எஸ். சந்திரன் முருகன் அடிப்பாரு. எஸ்.எஸ். சந்திரன் முருகன் வேல் இல்லாம வருவாரு. அப்போ வசனம் என்ன வரும்? வேல் இல்லாம வந்தோன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? முருகா, கையில் இருந்த வேல் எங்கே? எங்கே? முருகன் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? திருச்செந்தூர் சென்றிருந்தேன், திருடி விட்டார்கள் பாவிகள். அது பாலைவன ரோஜாக்கள் நீங்க பாத்திருப்பீங்க. அதுல வரும். இப்ப முருகன் வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துல விடிய காலம் 3 மணிக்கு சம்பவ மகாத்தன ஒரு ஸ்கிரீன் மேல தூக்கணும்னா கோமாளி போவார். கோமாளி என்ன பண்ணுவார்னா என்ன செய்வார்? கோமாளி எப்படி முருகனுக்கு நமக்கு உறவு இருக்கு பாருங்க. எப்படி நம்மால் வச்சிருந்தான்? எல்லாரையும் எழுப்பி 3 மணிக்கு எந்திரிச்சு கும்பிட சொல்லுவாங்க. கும்பிடுவோம். இப்படி முருகன் நிப்பார். முருகன் அசையாம நிப்பார். அப்படியே வேலோட நிப்பார். ஆமா. இப்ப தேங்காய் எல்லாம் உடைச்சு சூடம் எல்லாம் வச்சுட்டு பவுன் பண்ணிக்கிட்டே இருப்பார். வேலை பவுன் வருவார். வந்து சூடம் வந்து சூடத்தை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி தட்டி தட்டி பாக்குறாரு. ஏன்? தீப்பெட்டி இல்ல. தீப்பெட்டி இல்லைன்னா இப்ப என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? முருகா அவன்கிட்ட இருக்க தீப்பெட்டியை கொடு. அது உடனே பக்கத்துல இருக்க போட்டிக்காரன் முருகன் போய் கேட்கிறேன். இப்பதான் பின்னாடி பீடி குடிச்சிட்டு இருந்தாரு. இப்பதான் பின்னாடி பீடி குடிச்சிட்டு இருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? மக்கள் கும்பிட்டான். அதே கோமாளி கலாய்ப்பான். அதே கோமாளி இப்ப சொன்னார்ல தமிழ்நாட்டு மரபுன்னு. ஆமா, இதுதான் இன்னைக்கும் இருக்கிற மரபு. இதுதான் தமிழ்நாட்டுடைய மரபு. முருகனை நம்ம கும்பிடுவோம். என்னையா கும்பிடல? எப்படி வேணாலும் கும்பிடுவோம். சீர்காழி கும்பிடாத கும்பிடாயா முருகன்? அப்படியே கதறி உருகுவார்ல. எப்படி உருவாரு சீர்காழி? தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று விந்தை புரிந்தாய், குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய். ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய். நாயேனே நாளும் நல்லவனாக்க, நாயேனே நாளும் நல்லவனாக்க, ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய். இந்த பாட்டை சாமிநாதனுக்கு பாடணும்டா. ஆஹா. ஆயேனை நாளும் நல்லவனாக்க. அதாங்க முருகா. அடல கூடு முருகா. முருகா அடே அப்பா, என்ன நம்ம பாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க முருகனை. குச்சி கொளுத்தி பயலுக்கு படுத்துற பாடு. அடே அப்பா, அவங்க முருகனை நமக்கு நம்ம பாட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னங்க போய் சர்வேக்கல்ல போய் தான் தீப ஏற்றணும் நீதிபதி சொல்றாருன்னா எல்லாமே சைகையில முடிச்சிடுறீ. எப்படி ஏதாவது கேஸுக்கு வந்துருந்தா அதெல்லாம் அதுவே சர்வக்கல்னு சொல்லியாச்சு. ஆமா, அவங்க பெரிய நம்ம பாட்டுக்கு முருகனை கும்பிடுறோம், பாட்டுக்கு பாடுறோம், எல்லாம் பாடுறோம் பண்றோம். அதுல அந்த சுவாமி மலையில இருக்காருல முருகன். அந்த சுவாமி மலையில ஆமா, அந்த முருகனுக்கு வரலாறு என்ன? என்ன வர்றாரு? அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா. சுப்பையா
முருகன் உங்க அப்பனுக்கே பாடம் சொன்னவன். உங்க தாத்தன் போங்கடா, உங்களுக்கு சொல்ல மாட்டானா பாடம்? சொல்ல மாட்டானடா பாடம். முருகனையே சொல்லிடுவான். ஆமா, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுவாமி மலை. ஓஹோ. இப்ப திருப்பரங்குன்றம் இந்த சுவாமிநாதனுக்கு பாடம் சொல்ல போகுது. அதுதான் சுவாமிநாதனுக்கு பாடம் சொல்ல போகுது. இந்த சுவாமிநாதனுக்கு பாடம் சொல்ல போகுது. ஆமா. ஆ. அவரு நீதிபதி அண்ணே, அவரு நீதிபதியா? அவரு பட்டையும் கொட்டையும் போட்டிருக்காரு, பூசாரி மாதிரி இருக்காப்புல. ஏண்டா எவர் பட்டையும் கொட்டையும் போட்டா என்ன கெட்டவங்களா என்ன? இல்ல, நல்லா தான் நம்ம நிகழ்ச்சியில வந்து உட்காந்துருக்காங்க. எப்போ பார்த்தாலும் தஞ்சாவூர் அவர் வாட்டுக்கு எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் வந்து உட்காந்து பாக்குறாரு. அதுதான் நம்மளுடைய பண்பாடு. ஆமா, அவர் வாட்டுக்கு துருநூறு கொடுக்குறாரு. போச்சுதான். ஆமா, எடுத்து தேவைன்னா பூசிக்கலாம், பூசாதவங்க விட்டுடலாம். நீதிமன்றம் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணுமாண்ணே? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அதான் நான் இங்க சொல்றேன். கண்ணதாசன் சொன்ன ஒரு கதை இருக்கு. என்ன கதை? அத சொர்க்கத்துல இருக்க சுவரு இடையில விழுந்து, சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில இருக்க சுவரு கீழே விழுந்துருச்சான். அது 2 ஊர் எங்க இருக்கு? நான் ஊருக்கு போகணுமியா, அந்த ஊர்ல பிரசிடண்ட் ஆகணும்னு ஜெயிக்கணுமியா? நான் ஒண்ணு சொர்க்கத்துல ஜெயிக்கணும், நீ நரகத்துல ஜெயிக்கணும். நீ இனிமேலாம் ஜெயிக்கிறதுனா வேற கதை. இப்ப அடுத்து வர 2027 பள்ளிக்கூடத்துக்கு போயில பிடி வாத்தியார் அடிப்பாரு, சார் அடிப்பாரு, சார் அடிப்பாரு, பயந்துகிட்டு போனோம். ஆமா, இப்போ சாரை வச்சே அடிக்கிறாங்க. இப்ப சாரை வச்சு அடிக்கிறாங்க இந்தியாவுல, சாத்துறாங்க. முன்னாடி எல்லாம் பீகார்ல ஒரு ஆள் ஓட்டு போட போயிருக்கான். சரி, பீகார்ல ஓட்டு போட போய் 11:30 மணிக்கு ஓட்டு போட போய் கேட்டிருக்கான். ஓட்டு போடு லால், உனக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. சரி, லாலுக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்களா? அவர் ஓய்வு எடுக்க போயிட்டாப்ல, ஓட்டு இல்லைன்ட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? பாவம், இப்ப தேசிய சிகிச்சை பண்ணிட்டு இருக்காப்ல எல்லாத்தையும். சரி, நான் தான், எனக்கு தான் ஓட்டு இல்லைன்ட்டீங்க. சரி, லட்சுமிக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டுக்காரு. லட்சுமி இஞ்சி சொல்லியா? எல் லட்சுமி. 13 லட்சுமி இருக்கியா? எல் லட்சுமி. எல் லட்சுமி வார்டு 7:45 வந்து ஓட்டு போட்டு போயிடுச்சுப்பா. போச்சியா? போச்சு. ஏப்பா, இன்னைக்காவது பாப்போம்னு நினைச்சங்க. யார்? லட்சுமியவா? லட்சுமி என்ன உனக்கு என்ன வேணும்? என் மனைவி தான். ஓ பொண்டாட்டியா? கேட்டப்பா. எம்ஜி சிரிக்கிறாரு. புருஷ முன்னாடி சண்டையா? இல்லங்க, இன்னைக்காவது பாத்ரூம் நினைச்சேன் வந்து ஓடிட்டு போயிடுச்சா? இல்லங்க. வேற எங்கேயும் போயிடுச்சா? இல்லங்க. அப்புறம் யாரு எங்க? அவ செத்து 15 வருஷம் ஆச்சுங்க. தேர்தல் வந்து ஓட்டு போட்டு போயிடுறா. உயிரோட இருக்காளுக்கு ஓட்டு இல்லைன்றாங்க. கிடையாது. முன்னாடி எல்லாம் என்ன, மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சியாளர்களை தீர்மானிப்பாங்க. மக்கள் ஆட்சியாளர் தீர்மானிப்பாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? ஆட்சியாளர்கள் ஓட்டு போடுறவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நீ தான் ஓட்டு போடணும், நீ தான் ஓட்டு போடணும், நீ தான் ஓட்டு போடணும், நீ தான் ஓட்டு, நீ தகுதி சார் அப்படின்னு. ஆமா ஆமா. அதனால கோர்ட்டுக்கு விடு. ஓஹோ, இந்த கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் இப்படித்தான் வரும் வரும் வரும். இப்ப சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில இருக்க சோறு ஒரு தடவை கீழே விழுந்துருச்சான். சொர்க்கத்துல என்ன செய்வாங்க, நரகத்துல என்ன செய்வாங்க? நமக்கு சொன்னதானே. எவன் போய் பார்த்துட்டு திரும்பி வந்தான்? எவனா வந்து சொல்லிருக்கானா? நான் இந்த மேளத்தை எங்க பார்த்தேன்? இந்த மேளம் இருக்க எது முதல்ல வாய்ச்சாங்களே, கைலாயம் மேல, கைலாய வாத்தியம். ஏபி நாகராஜன் படத்தை தவிர இப்ப தாங்க நேரா பாக்குறாரு. ஏபி நாகராஜன் படத்துல பாருங்க, திருவிழாடல் எல்லாம் அப்படி இது பாரு வாட்சிப்பாங்க. தன் தங் தன் தங் தன் தங் தன் தங் தன் தங் தன். அதுக்கப்புறம் இப்ப தாங்க பாக்குறேன் ஏபி நாகராஜன் கைலாய வாத்தியம். ஆமா. இப்ப சொர்க்கத்துல என்ன செய்வாங்க? சொர்க்கத்துல என்ன செய்வாங்களாம்? ரம்பே, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை எல்லாம் டான்ஸ் ஆடல் பாடல். ஆம்பளை அங்கேயும் உட்காந்து சரக்க ஊத்தி வச்சுக்கிட்டு அப்படியே அவளை பார்த்துக்கிட்டு என்ன பாடுறாங்க? கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, கட்டில் அமைந்ததடா. கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா. இங்கு சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இன்ப சக்கரம் சுத்துதடா. அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன், ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். அவரு சிவாஜி கணேசன் ஏந்துட்டு ஆடுவாரு. நம்மளை பார்த்தே ஏன் ஏன்னு கேட்பாரு. நம்ம ஊறுகாய் வாங்கி கொடுக்க முடியும்? ஊத்துனா கப்புன்னு குடிச்சிட்டு போக வேண்டியானே. அதுக்கே ஜிஎஸ்டி போட்டு விட்டாங்கன்னு. ஊறுகாய்க்கே ஜிஎஸ்டின்னு. ஊறுகாய் மாமி அதை தானே செய்வாங்க. அது கூட அதை விட இது சொர்க்கத்துல ஆடல் பாடல் நிகழ்ச்சி. ஆமா. நரகத்துல என்ன செய்வாங்க? ஒரு சுவர் தான் இடையில இருக்கான். நரகத்துல இருக்கவன் என்ன பண்ணுவானா? என்ன செய்வானா? எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பாங்களாம். எந்த கம்பெனி என்ன? அது ரொம்ப முக்கியம். என்ன கொலஸ்ட்ரால் வந்துருச்சு. ஆமா, அங்க வறுக்கிறது ஆயுர்வேத எண்ணெயா தான் இருக்கும்.
விளக்கு போடுறதுக்குன்னு ஒரு தனி எண்ணெய் வைக்கிறாங்கடா இப்போ. ஆயுர்வேதத்தை பெரியார்தாசன் தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? வேதமே துபாக்கூர், அதுல என்னடா ஆயுர்வேதம்? ஆமா, வேதமே துபாக்கூர், அதுல என்ன ஆயுர்வேதம்? ஆயுர்வேதம். இப்ப என்ன கம்பெனி எண்ணெயில வறுப்பாங்க? அது எனக்கு தெரியாதுப்பா. வறுப்பாங்க. சரி, இங்க குடிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு இங்க வறுத்தா இங்க வாட வராது. அதானே. சரி, இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கவனுக்கு அங்க இருக்கையில அங்க இருக்க செவரேறி எட்டி குதிக்க மாட்டான். சும்மாவா இருப்பான்? ஆமா. ஓன் திட்டப்படி நாங்க அங்க வந்தவன் பூரா யாரா இருப்பான்? எல்லாமே நம்மள மாதிரி ஆள் தான். நம்மள தானே சொல்றான். நீ எல்லாம் நரகத்துக்கு தான் போவே. நரகத்துக்கு போவே. நம்ம சரா பாத்துக்கோம்டா. நம்ம ஒய் ராஜாவே அதான் சொல்றாப்ல. ஒய் ராஜாவா? ஆமாண்ணா, பேர் ஒய் ராஜா தானே, காரைக்குடி ஹைகோர்ட் சிகையா? சிகை. ஒய் ராஜாவே தான் சொல்றாப்ல, நம்மள நரகத்துக்கு போகணும். ஆமா, அது போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓஹோ, அது போய்க்கலாம். சரி, இப்ப சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு உள்ள செவரு கீழே விழுந்துருச்சான். இப்ப நரகத்துல இருக்கவனை பார்த்து சொர்க்கத்துல இருக்கவன் கேட்டா, அந்த செவத்தை நீ தான் கட்டி கொடுக்கணும். சரி, கட்டி. நரகத்துல இருக்க முடியான்ட்டான். சரி, கட்டித்தர முடியான்ட்டான். ஆஹா, அதுக்கு சொர்க்கத்துல இருக்கவங்களா சொன்னாங்க. என்ன சொன்னானா? நான் கோர்ட்டுக்கு போவேன். இந்த கதை நாங்க சொன்னது இல்ல, கண்ணதாசன் சொன்னது. கேஸ் கண்ணதாசன் மேல தான் போட முடியும். எங்க மேல இருக்கு? அது வந்து யூடியூப்ல இருக்கு. ஆமா, கோர்ட்டுக்கு போவேன் நானா. அதுக்கு நரகத்துல இருக்கவங்கலாம் சிரிச்சானா சிரி. கோர்ட்டுக்கு போய் மட்டும் ஜெயிக்க முடியாது. ஏன்? பூலா ஜட்ஜி வக்கீல் பூரா இங்கதான் இருக்கான். அவ்வளவு பேர் இங்கதான் இருக்கான். நீ எப்படி அவனுக்கு தீர்ப்பு பார்க்கறான்? எவ்வளவு பெரிய நீதிமன்றமா இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய நீதிமன்றம், நீதிபதிகள், மான்கள், குஜிலியம் பிஜிலியம், என்ன வேணாலும் இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய ஆளு. ஆமா, எவ்வளவு பெரிய நீதிமன்றம், எவ்வளவு பெரிய நீதிமன்றம் இருந்தாலும் அவங்க எழுதுறதுக்கு பேர் நீதி கிடையாது. வேற என்ன? ஒன்லி ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு தான். நீதிய நம்ம தான் எழுதணும். அதானே எப்போது பண்றோம். அதுதான் நம்மளோட கோரிக்கை. மக்கள் எழுதணும், அதானே நீதி. அதுதான் நீதி. ஆமா, அத பாத்துக்கலாம். ஆஹா, முருகன் வருவாப்ல. ஆமா, இந்த பிரச்சனை எல்லாம் முருகனுக்கு தெரியுமா? முருகனுக்கு தெரியுமாங்கிறது நமக்கு தெரியுமா? நம்ம கமலஹாசன் மாதிரி குழப்பிடுவோம். ஆஹா, நமக்கு தெரியுமாங்கிறது முருகனுக்கு தெரியாது. முருகனுக்கு தெரியுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஓஹோ, இடையில இவங்க வந்து மணியாட்டுறாங்க. அதுல போய் ஏத்துறாங்களாம். அதுக்கு பின்பக்கம் போனீங்கன்னா 8000 சமணர்களை கழுவுல ஏத்தி கொண்டு. ஆமா, வரலாறு இருக்கு. ஓஹோ, மலைக்கிட்ட என்னடா மேலே போய் அங்கனே ஏத்துறாதான் தெரியுமா? எம்ஆர் ராதா சொன்னது மாதிரி. ஆமா, அதான். இவ எவ்வளவோ டிஜிட்டல் வந்துருச்சு, இன்னைக்கு எல்இடி வந்துருச்சு, எவ்வளவு ஏஐ வந்துருச்சு, எவ்வளவோ வந்துருச்சு. இப்ப போய் ஏத்திக்கிருக்காங்க விளக்கு கொளுத்துறோம். அது நம்பிக்கைக்குள்ள நம்ம போறான். அதுக்குள்ளதானே அவன் போடுறான். ஆமா, அதுக்குள்ள போடுறான். கடவுள் நம்ம கும்பிடாம இருக்கிறான். நம்ம ஊர் சாமி என்ன கிடா வெட்டாம இருக்கிறான். ஆமா, வெட்டிக்கிட்டு தான் இருக்கான். ஓஹோ, அதுலயும் அவங்க மாநாடு போட்டு சொல்றாங்க பாருங்க. எங்க போட்டாய் மாநாடு? பலகானத்துல மாநாடு போட்டு நாம சீனிவாசன் சொல்றாப்புல, அசைவம் சாப்பிடுறலாம் இந்துக்களே கிடையாது. நீ பலகானத்துல சொன்னதுக்கு பாண்டிவேல்ட்ட சொல்லி பாரு, உன்னைய பூஜை போட்டுருப்பாங்க. சொல்ல முடியாதுல்ல. அங்கங்க சாப்பிடுவான், அங்கங்க எல்லாம் பண்ணுவான். ஓஹோ, சாமியோட பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஆமா, சாமியோட எல்லாம் விளையாடுவான், எல்லாம் பண்ணுவான். ஓஹோ, ஆனா பாருங்க என்னங்கற, சாமி எப்ப ஆடும் எதுக்கு ஆடும்னு நீங்க பார்த்து தெரியும், நல்லா பார்க்கலாம். எப்படி? நல்லா அந்த எங்க ஊர் கும்பாபிஷேகம்ல இது நடக்கும், பூச்செரிதல் விழா. ஆமா, அப்ப பாத்தீங்கன்னா கொட்டு நிறைய கிடைக்காது. ஓஹோ, தவில் நிறைய கிடைக்காது. சரி, எந்த அடிக்கு ஆட்ட வரும்னு ஒண்ணு இருக்குல்ல. யாராவது ஊருக்கு 4 பால் குடம் அங்க முன்னாடி ஒண்ணு அடிச்சுட்டு போவாங்க. அங்க பார்த்தா வரிசையா போவோம். ஓஹோ, டீமா போவோம். சரி, நல்லா அடிக்கிற இடத்துல சாமி கண்ணா பண்ணான்னு அடிக்கிட்டு வரும். அதுலயும் சாமி ஆடையில தண்ணி கொண்ட ஊத்த போறாங்க. உங்க ஊர்ல உங்க சித்தப்பா தானே பூசாரி? எங்க சித்தப்பா அப்படியே ஆடுவார் ரோட்டை மறிச்சு. அறா கொட்டா தண்ணி கொண்ட ஊத்த போறாங்க. தண்ணி கொண்டு ஊத்த வந்தா ஊத்திராதங்கிறார் சாமி. ஏன் சாமி தண்ணி ஊத்த வேண்டாம்? செல்போன் நனைஞ்சு போவோம், எடுத்து வச்சுக்கிறேன். என்ன டிஸ்பிளே போச்சுன்னா மாத்த முடியாது. ஆமா, அதான் சாமி ஆடுறது. அது ஆம்பளை ஆடுறது. ஓஹோ, பொம்பளையாளுக்கு சாமி வந்து ஆடுவாங்க பாத்திருக்கீங்களா? எப்படி ஆடுவாங்க? ஒரே மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க. அடடா கொட்டா, என்ன சாமி அங்கனே ரவுண்டு கட்டுது? சாமியே உள்ள போனாலும் பெண்கள் இன்னும் ஒரு வட்டத்தை விட்டு வெளியில வர முடியலங்கிறது தான். ஒருவேளை கையை விரிச்சு ஆடினா, ஆமா, சைட்ல போய் வீடியோ எடுக்கிறாங்க.
ஆடுறது சாமி. சாமி இவன் சைடுல வீடியோ எடுக்கிறான். ஓஹோ எப்படி இருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம கும்பிடுறோம். ம். ஆனா அவங்க என்ன செய்றாங்க இப்போ? சாமி ஆடி போறாங்களா? அம்மா ஆடி போறதுல சாமி வருதுல தமிழ் சொல்லுவார்ல, ஆமா அடிக்கிற கொட்டை அடிப்போம், ஆமா ஆடுற ஆட்டம் வர்றது வரட்டும்னு. வரட்டும்னு அது நல்ல கதையில பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பால் குடத்துக்கு நடக்கும். சரி நல்ல அடி அடிச்சாங்க பாத்தீங்களா அடி. ஆமா அந்த அடிக்கு ஒரு கைதட்டு. எல்லாரும் டான்ஸை மட்டும் சொன்னீங்க. ஓஹோ அந்த நாதஸ்வரமும் தவளும் பேசினுச்சு பாருங்க. ஆமா அது நையாண்டி மேளம். ஓஹோ இந்த அடிக்கு ஈடு இணையே கிடையாது. அப்படி பேசுது. ஓஹோ அப்படி அடிச்சா ஆட்டம் வரும். சரி செட்டு கிடைக்காது சில பேருக்கு. ஆ ட்ரம் செட் அடிப்பாங்க. ரங் கட்டக்கட ரங் கட்டக்கட ரங் கட்டக்கட அடிச்சா சாமி வரும். அன்னைக்கு ஒரு கார்ல அப்படி போறேன். ஒரு 25 பேர் சாமி ஒருத்தர் கூட வரல. அப்படியே போயிட்டு இருக்காங்க. சரி என்னடான்னு பாக்குறேன். ம் இந்த கல்யாண ஊர்வலத்துக்கு வாசிப்பாங்கல்ல பேண்ட் செட்டு. ஆமா தந்தர தந்தர தந்த தக்கிரு தந்தர தந்தர தன். அன்னைக்கு கிடைச்சது அங்க அந்த செட்டுக்கு அவ்வளவுதான். ஓஹோ ஒருத்தருக்கும் சாமி வரல. பேசாம போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்னா அடிக்கிற அடிய கரெக்டா அடிச்சா தாண்டா ஆடுவாங்க. நீங்க அடிக்கிற பொய் அடிக்கலாம் தமிழ்நாடு ஆடாதுடா உங்க ட்ரம்ஸ் அடிக்குன்னு சொல்றோம். அதுதான் நம்மளுடைய குரல். எங்க சாமிக்கு எப்படி அடிக்கணும், எங்க சாமியை எப்படி அடிக்கணும், எப்படி கிளப்பணும் எங்களுக்கு தெரியும். ஓஹோ நீ என்ன வந்து எங்களுக்கு சொல்றான்? நீ என்னமோ திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்தவங்க அயோத்தியிலேயே தோத்து போயிட்டாங்க நம்மள. அது என்ன காரணம்? ஒரே காரணம் தான். என்ன காரணம்? அயோத்தியில தோத்ததுக்கு ஒரே காரணம் தான். என்ன? பகல்ல இவங்க ஓட்டு கேட்டு போயிருக்காங்க. சரி ராத்திரி ராமர் வீடு வீடா போயிருக்காரு. காப்பாத்துக்கடா எப்படி வச்சு செஞ்சா கூட பிரச்சனை இல்லை. நீ செஞ்சு வைக்கிறாங்க. ஐயோ இப்ப நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா நம்ம வெங்கடேசன் போய் அங்க போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இல்ல. ஆமா அங்க திருப்பங்கூடத்துல முருகன் நைட்டு கிளம்பி இருப்பாரு. நேரம் கிளம்பி இருப்பாப்ல. நேரம் கிளம்பி இருப்பாரு. ஐயோ வந்துட்டாங்க அப்பா. அம்மா அப்படின்ட்டு அப்படி இருக்கிற ஒரு ஊர்ல அம்மா இந்த தமிழ்நாட்டுல உங்க ஆட்டம் பலிக்காது. கலவரம் பண்றது எங்க ஆட்டம் வேற. ஓஹோ இந்த ஆட்டத்தை ஆடி பாக்குறதுக்கு உங்களால தரிகணத்தம் போட்டாலும் ஆட முடியாதுல்ல. அம்மா இதுக்குள்ள உள்ள வரவே முடியாது. இது தமிழ் மண்ணு. இது தமிழ் மண்ணு. ஓஹோ இது வேற வேற மொழி. அப்படி மாதிரி அது ஒரு டேக்கிள் பண்ணிட்டு போயிடும். இந்த விஷயத்துல அந்த 41 ஏதாவது சொன்னாப்ல. 41 யாரு? அது 42. அவங்க நம்ம ஏன் கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, என்ன சொல்லுவாரு? பம்மல் கல்யாணம்னு பேரை சொல்ல மாட்டாரு அப்படின்னு பாருல. ஆமா அது மாதிரி சில பேரை நம்மளும் சொல்லாம விடுவோம். இப்ப யார் யாரும் அந்த பேர் வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சாங்களோ அவங்களும் போய் அழிச்சிருவாங்க கொஞ்ச நாள்ல. அது நடந்துரும். அண்ணன் ரவின்னு மாத்தின மாதிரி எல்லாரும் மாத்திடுவாங்க. விஜய் எல்லாம் மாத்திடுவாங்க. அதனால ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்ன சொல்ற? அதுக்கும் ஒரு மரபு இருக்கு ரசிகர்களை டீல் பண்றதுக்கு. எப்படி? ஒரு சினிமா ரசிகர்களை ரசிக்கிறது எப்போது உண்டு. இங்க எப்போது உண்டு. சினிமாவை ரசிக்கிறது உண்டு. ஆமா எம்ஆர் ராதாவோட ரசிகர்களா உண்டு. எம்ஆர் ராதா பெரிய நடிகர் தமிழ்நாட்டுல. எவ்வளவு பெரிய ஆளுமை. கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா? இப்போ அப்ப ரயில்வே கேட்டு தான் இருக்குமா? ஆமா தினம் ஒரு 50 பேர் நிப்பானாங்க. ஓஹோ சினிமா நடிகர்களை பாக்குறதுக்கு. சரி இவர் ஒரு நாள் பார்த்திருக்காரு. எதுக்குடா சும்மா நிக்கிறான்? வீட்டுல இருந்து கிளம்பல ஒரு கம்பை எடுத்து உள்ள போட்டு இருக்காரு. எம்ஆர் ராதா. ஓஹோ இவரை பார்க்கத்தான் வந்து நிக்கிறாங்க. எம்ஆர் ராதா பார்க்கறதான் வந்து நிக்கிறாங்க. ஓஹோ இவர் கேட் போட்டாங்களா? வண்டி நின்னுச்சா? ஆமா. அவருக்கு ஒரு கோதாவில் இறங்கினாருன்னா ஒரு செட்டில் உண்டு. என்னது? எம்ஆர் ராதா என்ன செய்வாரு? வேட்டிய டவுசரை போட்டுக்குவாரு. வேட்டியை ஊத்து தலையில கட்டிக்குவாரு. நல்ல டவுசர். ஆமா தலையில கட்டிக்குவாரு. அவரு வேற மாதிரி எல்லாம் வரையில அப்படிதான் வருவாராம் அவரு. சரி அதெல்லாம் பார்த்தவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. தலையில கட்டி இந்த கம்பு எடுத்து இந்த 50 பேர் நின்னாங்கல்ல. ஆமா வளைச்சு சாத்திருக்காரு. ஏன்? இவர் ரசிக்கத்தான், உங்களை பார்க்கத்தான். நான் என் வேலையை பார்க்க போறேன். போய் உன் வேலையை பாடுறா லூசுப்பு வேலை. பாத்தியா ரசிச்சியா அதோட போய்கிட்டே இரு. ஆமா இங்கேயா வர்ற ஒரு ஊர்ல நாடகம் போடல. 6 மணிக்கு நாடகம். சரி 5 மணிக்கே இவரை பார்க்க புல் கூட்டம் வந்துருச்சு. ஓஹோ 5 மணிக்கே வந்துருச்சு. கத்துறாங்க. இவர்கிட்ட போய் சொல்றாங்க 5 மணிக்கு புல் ஆயிடுச்சு, நீ நாடகத்துக்கு போட வேண்டியானே. நான் 6 மணிக்கு தானே வர சொன்னேன். இவங்க யாரும் 5 மணிக்கு? கூட்டம் பூரா வந்துருச்சு, ஒரே சத்தம் போடுறாங்கன்னு. நான் அதெல்லாம் மாத்த முடியாது. ஆனா உங்களை ரசிக்க தாங்க வந்திருக்காங்க. உங்க ரசிகர் தாங்க. ஐயா ரசிகர் இருந்தா நான் சொன்ன நான் மாத்திக்கணுமா? அத விசில் அடிக்கிறாங்க, கட்ட போடுறாங்க. எவ்வளவு யாரும் வர சொன்னது? அப்புறம் அவங்களுக்கு கரூருக்கு ஏன் அவ்வளவு முன்னாடி போனேன்? அப்புறம் எப்படி கட்டுப்படுத்துறது? அவர் ஒன்றும் செய்யல. என்ன சொன்னார் எம்ஆர் ராதா? மைக் எடுத்து வைட்டார். மேடையில மைக் எதுக்கு வச்சாச்சு. மேக்கப் போடாத எம்ஆர் ராதா வெளியில வர்றாரு. மேக்கப் போடாம வந்து ஒரு நாயை பிடிச்சிட்டு வர்றாரு. நாயை பிடிச்சிட்டு வந்து அவர் கத்துறாங்க எல்லாரும். நாடகம் போடு. அவரை பார்த்தா கத்துறாங்க ரசிக்க. ஒரு சத்தமே போடல. மைக்கு தட்டிட்டு
நாயே உனக்கு 6 மணிக்கு பிஸ்கட்னா 6 மணிக்கு தான் நான் பிஸ்கட் போடுவேன். 5 மணிக்கு குலைச்சின்னா நான் போட மாட்டேன். ஏய், தமிழ்நாட்டில் இதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. ரசிகர்களை கூட எப்படி டீல் பண்ணணும்னு தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டோட வரலாறு உண்டுல்ல. நீ வந்து ஆட்டம் போட வச்சு, ஓஹோ, என்ன அது நிக்க வச்சு லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி ஆமா, ஆஹா, அப்படி ஒரு கதை உண்டு. எதெல்லாம் பதறனே, அதெல்லாம் பதறனே. ஆமா, கலைஞரை எதிர்த்து நிக்கிறதுக்கு எம்ஆர் ராதா போய் கேட்கறாங்க குளித்தல நிறுத்துறதுக்கு. குளித்தல நிக்கும் போது எல்லாம் பிரச்சனையா இருக்கு. ஓஹோ, ஏய், எங்க அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள நீ வர இல்ல, உங்களுக்கு ரசிகர்கள் அதிகம் இருக்கட்டும், அவர் கட்சி தலைவர், அவர் நீக்கணும், நான் நடிகன், நான் நிக்க கூடாது அப்படின்னு எம்ஆர் ராதா மறுக்கிறார்ல. நின்று இருந்தா ஜெயிச்சிருப்பாரு. ஓஹோ, நின்று இருந்தா ஜெயிச்சிருப்பாரு. அப்போ எதிராத்தான் வேலை செய்யறாங்க. அப்போ ஆனா நிக்கல. அவ்வளவு கிளவரா ஒரு ரசிகர்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும். அம்மா, ஆஹா, இப்போ வந்து நிக்கிட்ட ஆட்டம் போட்டுட்டு படத்துல பாடு. இந்த எடப்பாடி இங்க இருக்காப்ல, என்னடா ஒவ்வொரு ஆளா என்கிட்ட கேட்குற, என்னமோ என்கிட்ட தான் பயிலும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போற மாதிரியும், ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட சொல்லி கேட்டுட்டு போற மாதிரியும். ஆமா, அவன் பாட்டுக்கு போறாங்க. அவர் பாட்டுக்கு நடக்குது நாட்டுல. நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? என்னமோ நடக்குது தமிழ்நாட்டுல. பாத்துங்க, 2026 நான் தேர்தலில் நிக்கிறேன். 26 எங்க? கந்தரக்கோட்டையிலையா? டேய், அவ்வளவு காலம் பாடுபட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் கொடுத்துருக்கலாம். அவர் வந்ததுக்கு அவர் வேலைக்கு உழ வைக்கிறேன். ஆமா, இப்படி போகுது தமிழ்நாடு. கலவர பூமியை மாத்துறாங்க. அவரு எம்ஆர் ராதாட்ட ஒரு தடவை ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்க பாருங்க, ரொம்ப முக்கியமான சமூகம் அது. பயங்கர செல்வாக்கா இருக்காரு. பயங்கர செல்வாக்கா இருக்கும்போது என்ன கேட்டிருக்கா நிருபர்? அது புதிய பார்வையில் அந்த பேட்டியை திருப்ப வந்துச்சு ஒரு தடவை. அவர் கேட்டுக்கிட்டே வரான் கேள்வி. நம்மளால தான் இடக்கு முடக்க தானே பேசுவார் எம்ஆர் ராதா. ஆமா, எப்ப கேள்விக்கும் அவன் பேட்டி கேட்டுக்கிட்டே வர கேள்விக்கெல்லாம் ஒன்னு பதில் சொல்றாரு. இவ்வளவு இதா இருக்கிற நீங்க, செல்வாக்கா இருக்கிறீங்க, இவ்வளவு இதா இருக்கிற நீங்க வீட்டுல எப்படி அப்படின்னு கேக்குறான். வீட்டுல போட்டுரு. கேட்டா எந்திரிச்சு வெளியில போ அப்படின்றாரு. சம்மந்தமே இல்லாம பதில். ஏன் என்ன கேட்டேன்? எப்ப நீங்க வீட்டுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ இது பேட்டி இல்லை, ஓடி பண்றாரு. சரிங்க, சாரிங்க, கேள்வியை மாத்துறான். என்ன கேள்வி? எல்லாம் கேட்டு அடுத்த கேள்வியில நீங்க இவ்வளவு செல்வாக்கா இருக்கீங்க, ஓஹோ, இந்த நாட்டுக்கு முதலமைச்சரானா என்ன செய்வீங்க? எம்ஆர் ராதா என்ன சொன்னார்? காலத்துக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு தடவை கேளு. இல்லை, இவ்வளவு செல்வாக்கா இருக்கீங்க தமிழ்நாட்டில், இந்த நாட்டுக்கு முதலமைச்சரானா நீங்க என்ன செய்வீங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்கறவனை பிடிச்சி தூக்குல போடுவேன். ரசிகர்களை டீல் பண்றதுக்கு எங்கள்கிட்ட வரலாறு இருக்கு. வரலாறு உண்டு. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஓஹோ, இந்த பக்கத்துல அந்த ஒரு ஆளு சிரஞ்சீவின்னு ஒரு ஆளு, பயங்கரமான ஆளு ஆந்திரா. ஆமா, ஆந்திராவுல பயங்கரமான செல்வாக்கு. கூட்டம் இதை விட கூடுச்சு. ஓஹோ, கூட்டம் முக்கியமான கூட்டம் கூடும். நடிகனை பார்க்க வரும் ஓட்ட போடுவாங்களான்னு பாத்துக்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட சொல்றாரு. என்ன சொல்றாரு? மதுரையில விஜய் நிக்கிற, மதுரை கிழக்குல விஜய், மேற்குல விஜய், தெற்குல அங்க நிக்கிறேன், எல்லாத்துலயும் நிக்கிறேன். தமிழ்நாட்டை பத்தி உனக்கு தெரியலன்னு என்ன செய்வாங்க? தெருவுல நிறுத்திடுவாங்க உடனே. புரிஞ்சுக்கணும், புரியுங்க. ஆமா, எல்லாரையும் எல்லாம் பண்ணுவாங்க, தெருவுல நிறுத்திடுவான். ஆமா, உங்க கூட்டணிகள் எல்லாம் என்னன்னு நமக்கும் புரியும். ஓஹோ, ஆமா, அதெல்லாம் விட அந்த படையோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டி இருக்குது. வேலை செய்யறோம். ஆமா, இப்ப பாருங்க, உண்மையிலேயே ஓஹோ, நேத்து அவ்வளவு அதிரடியாக செயல்படுத்திய தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்றோம். இல்லன்னா இன்னைக்கு ஏன் இப்ப எல்லாரும் திரும்ப ஏன் சொல்றோம்னா, என்ன விஷயம்? இன்னைக்கு நாம மாநாடு நடத்தி இருக்க முடியாத அளவுக்கு கலவரம் பண்ணிடுவாங்க அவங்க. மாநாடு நம்ம இங்க பண்ண முடியாது. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அர்ஜென்ட்டாவே அதான். இப்ப கூட திருப்பங்குன்றத்துல 140 போடுதா. இப்ப கூட ஆமா, திரும்பவும் கிளம்பிட்டாப்ல சாமிநாதன் வேலை தூக்கிட்டு. என்னப்பா வேலை தூக்கிட்டு கிளம்பிட்டாப்ல சாமிநாதன்? நம்ம எல்ஐசி சாமிநாதன் இல்ல, நீதிபதி சாமிநாதன். ஏன்டா அவங்களெல்லாம் இருக்கிற பெரிய தலைவர்கள் அவங்களாம். நம்மலாம் வளர்றதுக்கு அவரெல்லாம் எவ்வளவு ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாரு. அவரெல்லாம் போட்டு இழுக்கிறியாடா. இந்த சாமிநாதன் வேற ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. அந்த சாமிநாதன் கொடுத்த ஸ்கிரிப்ட்ல தான் இந்த சாமிநாதன் விமர்சனம் முடியுது நம்மளால.
அதான் ஆமா நீ ஒவ்வொரு பேர் இனிமே பேர் வைக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கும்ல இருக்குங்க. ஆமாண்ணே. எவன் என்னென்ன சிக்கல் பண்ணிவிட்டு ஐயா நம்மளே கூப்பிடல ஒரு மாதிரி அசிங்கமா திரும்பி பார்ப்பாங்க. ஓஹோ. எங்க சில பேரை பாத்தீங்களா? என்னது? இப்ப பழனிசாமின்னா திரும்பி பாக்குறான் அப்படின்னு. காரைக்குள்ள அன்னைக்கு போயிருக்கேன். ராஜா அப்படின்னா ஐயே ராஜா எதையோ மிதிச்சது மாதிரியே மூஞ்சிய காட்டுறாங்க. அது என்னமோ அது சில பேருக்கு பேரை வச்சு அப்படி ஆகி போகுது. எங்க ஊர்ல 4 ரவி இருக்கேன். 4 ரவி. எவனுமே ரவின்னு கூப்பிடுறது இல்ல, நரின்னு தான் கூப்பிட்டுறாங்க. அது மாதிரி போகுது. இன்னும் என்னென்ன பேர் வச்சு எந்தெந்த ரூபத்துல வர போறாங்களோ தமிழ்நாட்டுக்குள்ள. ஓஹோ. அது ஆளு பேராவும் இருக்கலாம், கட்சி பேராவும் இருக்கலாம். எந்த பேர்ல வேணாலும் வரலாம். அவர் எங்க இருக்காப்புல? யாரு நீ ஒருத்தரா என்னட்டா பயணம் சொல்லிட்டு போன மாதிரி கிளப்பி விடு. நம்ம முடிக்கிற டைம் வந்துருச்சு. மாங்கோட்டை. யாரு? மாங்கோட்டை. அது நீ தான்டா. மாங்கோட்டை வந்த ஊர் தான் மாங்கோட்டை. நீ அதாவதுங்க இந்த இங்க இருந்து டெல்லிக்கு போறாங்க. நீ தானே போயிட்டு வர. ஏதாவது உனக்கு விட்டா வந்து நீ வந்து முழங்குற. போனாரு ரூட்டு கிளியர். டெல்லிக்கு இங்க இருந்து அதுலேருந்து போனா நமக்கு என்ன சொல்றது? என்னது? அவங்களோட சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியும்? அவன் யார்? அவங்க யாரு? பிரிச்சாலியா? இந்த மாம்பழம் கதை இப்ப என்னாச்சு பத்தியா? ஆமா. என்னாச்சு மாம்பழம்? நம்மெல்லாம் வெட்டி சாப்பிடுவோம் மாம்பழத்தை. ஆமா. இந்த சேட்டை பிடிச்சவன்ட்ட மாம்பழத்தை கொடுங்க. அவங்க என்ன செய்வாங்க? அதை போட்டு நசுக்கி உருட்டி பெச கொல 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 கொலன்னு ஆக்கி என்ன செய்வாங்க? மூளையில் ஒரு கடியை கடிச்சு உறிஞ்சிட்டு கொட்டையை போட்டுருவான். பழம் எனக்கு கொட்டை உனக்கு. இப்ப கண்ணு முன்னாடி பழம் எனக்கு கொட்டை உனக்குன்னு ஒரு கட்சியை முடிச்சுட்டாங்க. விட்டுருவோம். ஆமா. அவங்க எப்படி நான் பிஜேபி காரங்க அவங்க முடிச்சு விட்டுருவாங்க. அவன் இப்ப ஒண்ணுதாங்க. என்னன்னு சொல்லி முடிக்கிறேன், டைம் வந்துச்சு. 2026ல திமுக ஆட்சியை பிடிக்கும். நல்லா கை தட்டலாம். நல்லா உற்சாகமா கை தட்டுவோம். உங்களுக்கே நம்பிக்கை எல்லாமே இருக்கு, கான்ஃபிடண்டா இருக்கும். நம்ம தான் ஜெயிக்கிறோம். திமுக ஆட்சியை பிடிக்கும். ஓகேயா? சரி. பழனிசாமி இரு முடிக்கிறேன். சரி. சென்டென்ஸை கரெக்டா சொல்ல விடு. அதுலயும் கட்டைய போடாத. 2026ல திமுக ஆட்சியை பிடிக்கும். சரி. பிஜேபி அதிமுகவை பிடிக்கும். சிறப்பான சம்பவம். முடிச்சிருவாங்க. அது 42. 42க்கு 2 வராதுடா. நீ வேற. அது ரூட், அது பிளானே வேற. வேற மாதிரி பிளான். அந்த செயல் திட்ட பிளானே வேற. அது வேற. அது கடை வேற. ராமதாஸ் முடிச்சு விட்டாங்க. இருடா முதல்ல அப்பனை முடிப்பாங்க, அப்புறம் மகனை முடிப்பாங்க. நாங்க சும்மா சொல்லல, ஒவ்வொரு மாநிலமா வரலாறு. நீங்க பீகார இருக்கட்டும், உத்தர தாக்கரை விட பெரியதான். அவங்க எல்லாம் பெரிய வேலை பெரிய ஆளு. ஏக்கனா சிந்தையை வச்சாச்சு. இப்ப பாருங்க பீகார்ல கொஞ்ச நாள்ல என்ன ஆக போகுதுன்னு. நிதிஷ்குமார் என்ன தெரியுமா நடக்கும்? நிதிஷ் மேல 4 விமர்சனம் சொல்லுவாங்க. அப்படியே பிஜேபி கூட்டிட்டு போவான். அவங்களே ஆட்சியம் பிடிச்சுக்குவாங்க. அதெல்லாம் நடக்கும் கொஞ்ச நாள்ல, எல்லாம் நடக்கும். ஆமா. அவங்களுக்கு அங்க பாருங்க ஒரு மீட்டிங்ல நடந்தது தெரியுமா? எங்க? நடுவுல நிதிஷும் சந்திரபாபு நாயுடு உட்கார்ந்துருக்காங்க. அந்த சைடு நம்ம 56. 56னா நிக்க வச்சு இருந்தாங்களா படுக்க வச்சு இருந்தாங்களா? அந்த பக்கம் அமித்ஷா. இங்க நிதிஷ் ரொம்ப நேரம் மீட்டிங் நடக்குது. மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப நேரம். இந்த பக்கம் அமித்ஷா, இந்த பக்கம் 56. அரை மணி நேரம் ஆனோன்னா நிதிஷும் சந்திரபாபு நாயுடு லேசா எந்திரிக்கிறாங்க. சரி. இங்கிட்டு நீங்க இருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பாத்துக்கிறோம். இல்லங்க நீங்க எதுவும் நீங்க எந்திரிக்க கூடாது, நீங்க இருங்க நாங்க பாத்துக்கிறோம். அரை மணி நேரமா எந்திரிக்கிறது உட்கார வைக்கிறது, எந்திரிக்கிறது உட்கார வைக்கிறது. சரி. நாங்க எதுவா இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னு பாத்துக்க சொல்றோம், நாங்க பாக்குறோம். நீங்க எதுவும் எந்திரிக்கிறீங்க. ஓஹோ. நீங்க எந்திரிக்க கூடாது. சரி. 2 பேர் பொறுக்க முடியாம அரை மணி நேரத்துக்கு அப்புறம் 2 பேரையும் உச்சா போடுவியா? சுகர் பேஷண்டியா? சுகர் பேஷண்ட் உச்சா போடுவேனா? அதுக்கும் மறந்த வாக்குல இதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் ஆளை. ஏன் எந்திரிச்சா இவங்க சீட்டு போயிடும்.
அவ்வளவுதான். ஆமா, அப்படிதான் அவங்க ரூட் போட்டு வருவார்கள். ஆமா, எந்த ரூபத்தில் வந்தாலும் எதிர்க்கிற திராணியும் தெம்பும் தமிழ்நாட்டிற்கு உண்டு 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 என்று கூறி இந்த சொன்ன டயத்துல நிகழ்ச்சியை முடித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.